வணக்கம். இன்றைய தினத்திலும் சினிமா நியூஸ் பகுதியின் வாயிலாக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். சினிமா துறையுலகில் முக்கியமாகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்ட செய்திகளின் தொகுப்புகளில் சிலவற்றை இப்பகுதியினூடாக பார்க்கலாம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நாயகனாக நடித்து வெளியான DC திரைப்பட குழுவை நடிகர் சிவகார்த்திகேயன் பாராட்டியுள்ளார். தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் நாயகனாக நடித்து இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகி வெளியான திரைப்படம் DC. இத்திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தில் வாமிகா கபி, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த நிலையில் DC திரைப்பட குழுவை பாராட்டி நடிகர் சிவகார்த்திகேயன் நேற்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரி ஒன்றை பதிவிட்டுள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள பதிவில், DC ஒரு அதிரடியான மிகச்சிறந்த திரை அனுபவமாக அமைந்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் மற்றும் அருண் மாதேஸ்வரன் ஆகியோர் இணைந்து விறுவிறுப்பான தருணங்கள் நிறைந்த ஒரு வலுவான ஆக்ஷன் படத்தை வழங்கியுள்ளனர். இவ்வளவு அற்புதமான படத்தை உருவாக்கிய ஒட்டுமொத்த குழுவிற்கும் அனைத்து நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மேலும் என்னிய நண்பர் அனிருத், நீங்கள் உங்களுக்கென ஒரு தனித்துவமான அரியணையை உருவாக்கி அதில் கம்பீரமாக ஆதிக்கம் செலுத்துவதைக் கண்டு நான் பெருமிதம் கொள்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ஈடு இணையற்றவர் என தெரிவித்துள்ளார். முன்னதாக இப்படத்தின் ஆக்ஷன் காட்சிகளையும் ரசிக்கக்கூடிய வகையில் அனிருத் இசையமைத்துள்ளதாக விமர்சகர்கள் பாராட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை நயன்தாரா நடிப்பில் உருவான மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தின் OTT உரிமம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. மூக்குத்தி அம்மன் முதல் பாகத்தில் நடிகை நயன்தாரா அம்மன் வேடத்திலும் அஜய் பாலாஜி முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தின் வரவேற்பை தொடர்ந்து 2ஆம் பாகத்தினை சுந்தர் சி இயக்கியுள்ளார். வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உடன் விக்னேஸ்வனின் ரவுடி பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்துள்ளது. இந்த படத்தில் நடிகை நயன்தாரா மூக்குத்தி அம்மனாகவும், ஸ்னேகா, ரெஜினா கெசன்ட்ரா, ஊர்வசி, அபிநயா, இனியா, மைனா நந்தினி ஆகியோரும் நடிகர்கள் ஜோகி பாபு, துனியா விஜய், ராமச்சந்திரா, ராஜு, அஜய் கோஷ், சிங்கம்புலி, விச்சு விஸ்வநாத் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளனர். கடந்த ஆண்டே படப்பிடிப்பு முடிந்தாலும் இன்னும் வெளியீட்டை காணாமல் இருக்கின்றது. இந்த நிலையில் இப்படத்தின் OTT உரிமையை ஹாட்ஸ்டார் நிறுவனம் 50 கோடி ரூபாவிற்கு வாங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படம் குடும்பமாக அதிகளவில் பார்க்கப்படும் என்பதால் பெரிய தொகையை கொடுத்து வாங்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் ஜாஷ் நடிப்பில் உருவான டாக்ஸிக் திரைப்படத்தின் சென்சார் சான்றிதழ் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ஜாஷ் நடித்த டாக்ஸிக் திரைப்படம் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். டீசர் அளித்த பிரம்மாண்டம் வியப்பில் ஆழ்த்தியதால் எப்படி படம் உருவாகி இருக்கும் என்பதில் பெரிய ஆர்வமும் சமூக வலைதளங்களில் உள்ளது. கீது மோகன்தாஸ் இயக்கிய இப்படத்தில் ருக்மணி வசந்த், நயன்தாரா, கியாரா அத்வானி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். அண்மையில் வெளியான ட்ரெய்லரில் அப்பா மகன் கதாபாத்திரங்களில் நடித்த ஜாஷ் தோற்றங்கள் கவனம் பெற்றிருந்தன. மேலும் மோசமான வன்முறை காட்சிகளும் இருப்பதால் இந்தியாவின் அதீத வன்முறை காட்சிகள் கொண்ட பெரிய திரைப்படமாக இது இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் டாக்ஸிக் திரைப்படத்திற்கு சான்றிதழ் கிடைத்துள்ளது. மேலும் இப்படம் 3.14 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படமாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை அனுபமா பரமேஸ்வரனும் இளம் தமிழ் நடிகரும் காதலித்து அதன் பின்னர் பிரிந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் அனுபமா நேர்காணலில் இக்காதல் ஏன் பிரிவை நோக்கி சென்றது என்பதை குறித்து பேசியுள்ளார். முக்கியமாக நாசிஸ்ட் காதல் வன்முறை குறித்து யாரும் பெரிதாக அறிவதில்லை. இது உளவியல் ரீதியாக நம்மை துன்புறுத்துவது. என் முன்னாள் காதலில் நடந்தது இதுதான். கடந்த 2 ஆண்டுகளாக நான் இதை அனுபவித்து வந்தேன். ஆனால் இது வன்முறைதான் என்பதை அறியவே நீண்ட காலமாகிவிட்டது. நினைத்து பாருங்கள், ஒரு நாள் அவர் ரெமோ அப்படி ஒரு காதல் நாம் மிக கொடுத்து வைத்த ஆள் என்கிற அளவிற்கு கனவுகள் துளிர்க்கும். அடுத்த நாள் அந்நியன் ஆகிவிடுகிறார். மோசமான துன்புறுத்தல்களை எதிர்கொள்ள வேண்டும். பின் அம்பியாக மாறி அழுது கெஞ்சி நம்மை சமாதானப்படுத்துவார்.
நடிகை மடோனா செபாஸ்டியன் தன் நாசிஸ்ட் காதல் அனுபவங்கள் குறித்து பேசிய போதுதான் நாமும் இப்படியான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் என்பதை நினைத்து நடுங்கினேன் என கூறியிருந்தார். அனுபமாவின் இப்பேச்சை கேட்ட பலரும் அந்த நடிகர் இவ்வளவு மோசமானவரா என்கிற ரீதியில் அவரை தாக்கி பதிவிடுவதுடன் அந்த நடிகரின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் இருக்கும் புகைப்படங்களில் நச்சுத்தன்மை வாய்ந்தாரா நீங்கள், உங்கள் தரப்பு குறித்து பேசுங்கள் என விமர்சித்து வருகின்றனர். தகவல்களாக இருந்த காதல் விவகாரத்தை அனுபமா குற்றச்சாட்டுகளாக அடுக்கி தன் தரப்பை விளக்கியுள்ளதால் அந்த நடிகர் இது குறித்து ஏதாவது தெரிவிப்பாரா என ரசிகர்கள் கேள்விகளையும் எழுப்புகின்றனர். அதே நேரம் அனுபமாவையும் சிலர் விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. படத்தின் டீசர், ட்ரைலர் ஆகியவை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதால் முதல் நாளுக்கான டிக்கெட் முன்பதிவுகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. நீண்ட காலம் கழித்து சூர்யா நடிப்பில் வெளியாகும் முழுநீள காதல் குடும்ப திரைப்படம் என்பதால் அவரின் ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கலாம் என திரைப்படம் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இப்படம் வெளியாவதாலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் இயக்குனர் வெங்கி அட்லூரி திருப்பதியில் மொட்டையடித்து சுவாமி தரிசனம் செய்துள்ளார். இப்படத்தின் விநியோகஸ்தர்களுக்கான சிறப்பு காட்சியை கண்டவர்கள் கண்டிப்பாக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஆகும் என பதிவிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையுலகில் இளம் இசையமைப்பாளராக கவனம் பெற்று வரும் சாய் அபியங்கர் தற்போது முன்னணி நடிகர்களின் 12 திரைப்படங்களுக்கு இசையமைக்க ஒப்பந்தமாகியுள்ளார். சாய் அபியங்கர் இசையமைக்கும் படங்களின் பட்டியலில் விஜய் சேதுபதியின் பத்தா, தனுஷின் ஓம் மற்றும் தமிழ் முருகன் ஆகிய திரைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் சூர்யா 48, பிரதீப் ரங்கநாதனின் PRS 1, ராகவா லாரன்ஸின் பென்ஸ், கார்த்தியின் மார்ஷல் ஆகிய திரைப்படங்களும் அவர் இசையமைக்கின்றார். இது தவிர அல்லு அர்ஜுனின் ராகா, த்ருவ் விக்ரமின் அடுத்த திரைப்படம், சிவகார்த்திகேயனின் அடுத்த திரைப்படம் ஆகியவற்றிலும் சாய் அபியங்கர் இசையமைக்கிறார். அதேபோல் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து சிம்பு கூட்டணியில் உருவாகும் அடுத்த படம் மற்றும் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் சிம்பு கூட்டணியில் உருவாகும் அடுத்த திரைப்படம் என மேலும் 2 படங்களும் அவரது கைவசம் உள்ளன. இவ்வாறு தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் படங்கள் உட்பட மொத்தம் 12 திரைப்படங்கள் சாய் அபியங்கரின் கைவசம் உள்ளன. இதன் மூலம் குறுகிய காலத்திலேயே முன்னணி இசையமைப்பாளர்களின் வரிசையில் கவனம் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் தனது 67ஆம் ஆண்டு பயணத்திற்கு வாழ்த்து கூறியவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கும் கமலஹாசன், நான் சினிமாவில் இருக்கும் மூத்த ஜென்சி என்றும் கூறியுள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை கமலஹாசன் வெளியிட்டுள்ளார். அதில் இவர், என்னுடைய 67வது ஆண்டு சினிமா பயணத்திற்காக என்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. இந்த 67 ஆண்டுகளில் ஒரு 20 ஆண்டுகளைத்தான் என் கற்றலுக்கான ஆண்டுகளாக நான் கணக்கில் கொள்ள முடியும். மீதமுள்ளவை நீரோட்டத்தில் கலந்து போனவையே. எவ்வளவு கருப்பாக அந்த நீர் மாறினாலும் அதில் இருக்கும் நம்பிக்கையான விஷயம் அது கூட்டு சினிமா என அழைக்கப்படும். பெருங்கடலில் சென்று சங்கமிக்கிறது என்பதுதான். கலைஞர்கள், பார்வையாளர்கள் என நாமும் அதை நோக்கியே ஓடுகிறோம். அதனால் இந்த துறையில் நான் இருக்கும் ஆண்டு கணக்குகளை மக்கள் எண்ணி பார்ப்பதை நிறுத்திவிட்டு அதைவிட சிறந்த வேறு ஒன்றை தேடி போவதற்கு முன்பு எனது அனுபவத்தை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். லூமியர் சகோதரர்கள் 1895 டிசம்பரில் சினிமாவை பொதுவெளியில் திரையிட்ட நாள் தொடங்கி அதன் வயது கிட்டத்தட்ட 130 ஆண்டு 8 மாதம். இந்த கணக்கில் பாதிக்கும் அதிகமான காலமாக 67 ஆண்டுகள் நான் இந்த திரைத்துறையில் பயணிக்கிறேன் என்று எனது குழுவினர் எனக்கு நினைவூட்டினர். ஆனாலும் என்னுடைய உண்மையான கற்றல் என நான் சொல்வது 20 ஆண்டுகளை மட்டும்தான். நான் சினிமாவில் இருக்கும் மூத்த ஜென்சி என்று தெரிவித்துள்ளார். கமலஹாசன் களத்தூர் கண்ணம்மா திரையுலகில் அறிமுகமானார். அந்த படம் 1960ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வெளியானது. அதன்படி கமலஹாசன் திரைத்துறைக்கு அறிமுகமாகி 66 ஆண்டுகளை நிறைவு செய்து 67வது ஆண்டில் பயணிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் டிசி திரைப்படத்தின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. குறிப்பாக இப்படத்தின் வெளியீட்டிற்கு சில மாதங்களுக்கு முன்பே வெளியாகி மாபெரும் ஹிட் அடித்த ராகா ஆஃப் ரிவெஞ்ச் இசை துணுக்கு எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது குறித்து இசையமைப்பாளர் அனிருத் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துள்ளார். சமீபத்திய பேட்டியொன்றில் இது குறித்து பேசிய அனிருத், இந்த இசை துணுக்கு ஆரம்பத்தில் தனி பாடலாக உருவாக்கப்படவில்லை. பிரான்சில் நடைபெறும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் டிசி திரைப்படத்தின் ட்ரெய்லரை திரையிட திட்டமிட்டிருந்தனர். ட்ரெய்லரை சமர்ப்பிக்க கேன்ஸ் நிர்வாகம் அளித்த 48 மணி நேர கெடுவிற்குள் பின்னணி இசையமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போதுதான் இந்த ட்ரெய்லர் இசையை இணையதளத்திலும் ஏன் வெளியிடக்கூடாது என்ற யோசனை தோன்றி உடனே வெளியிட்டோம் என்று கூறியுள்ளார். மேலும் அந்த இசையின் கலவை குறித்து பேசிய அவர், கேன்ஸ் சர்வதேச விழா என்பதால் நமது இந்திய இசையின் அடையாளத்தை உலகளவில் கொண்டு போய் சேர்க்க விரும்பினேன். அதற்காக தென்னிந்திய தளத்தையும் வட இந்திய இந்துஸ்தானி குரல் இசையையும் இணைத்து இந்த ட்ராக்கை உருவாக்கினோம். ட்ரெய்லருக்கு கிடைத்த அபார வரவேற்பை தொடர்ந்து ரசிகர்கள் விடுத்த தொடர் கோரிக்கையை ஏற்று அந்த இசையை தனி பாடலாகவும் வெளியிட்டோம் என தெரிவித்துள்ளார். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜுடன் இணைந்து வாமிகா கபே, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அனிருத்தின் பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளதாக விமர்சகர்களும் ரசிகர்களும் பாராட்டி வருகின்றனர். இத்துடன் சினிமா நியூஸ் பகுதி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.